நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீம் இருக்குல்ல, அந்த மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டனா ரோஹித் சர்மா தான் 2023 வரைக்கும் இருந்தாரு. 5 ஐபிஎல் கப் வாங்கி கொடுத்திருக்காரு மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக. 10 வருஷம் மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டனா இருந்திருக்காரு ஹிட்மேன் ரோஹித் சர்மா. ஆனா அதெல்லாம் மறந்த அம்பானி குடும்பம் ஹர்திக் பாண்டியாவை திடீர்னு மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா போட்டாங்க. ஏன் அம்பானி இப்படி பண்ணுன? ரோஹித் சர்மா உனக்கு எவ்வளவு கப்பு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, ரொம்ப சூப்பரான கேப்டனு, ஏன் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா போட்ட அப்படின்னு அம்பானிட்ட கேட்டா கொஞ்சம் கூட வாய் கூசாம, இல்லப்பா மும்பை இந்தியன்ஸ் டீம் போன டைம் கப்பு வாங்கல, தோத்துருச்சு, அது காரணம் ரோஹித் சர்மாவுக்கு வயசாயிருச்சு, இனிமேல் மும்பை இந்தியன்ஸை லீட் பண்றது வழி நடத்துறது கொஞ்சம் யங்கு பையனா இருக்கணும், யங்ஸ்டரா இருக்கணும், அதனாலதான் ஹர்திக் பாண்டியாவை செலக்ட் பண்ணியிருக்கோம். ரோஹித் சர்மாக்கு 40 வயசுக்கு மேல தாண்டிருச்சு, இனி அவ்வளவுதான், அவர் ரிட்டையர்ட் ஆக போறாரு அப்படின்னு அம்பானி சொல்லியிருக்காருங்க. சரி, இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இந்த ஹர்திக் பாண்டியாவை ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள் தான் திட்டுவானுங்க, காரி துப்புவானுங்க அப்படின்னு பார்த்தா, குஜராத்ல இருக்கிற மக்கள்லாம் ஹர்திக் பாண்டியாவை நாறு நார கிழிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, 2022 ஐபிஎல் 2023 ஐபிஎல் இதுல குஜராத் டைட்டன்ஸ் அணியோட கேப்டனா ஹர்திக் பாண்டியா தான் இருந்தார், கரெக்டா? இப்போ காசு 15 கோடி அம்பானி குடும்பம் கொடுத்ததுனால குஜராத் டைட்டன்ஸை விட்டுட்டு மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்துட்டாரு. வந்தா மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் வேற ஹர்திக் பாண்டியாவுக்கு. இதனால குஜராத்ல வாழ்ற மக்கள்லாம் ஹர்திக் பாண்டியாவை பார்த்து என்ன கேட்கறாங்கன்னா, ஏண்டா நீ காசு கொடுத்தா உன் சொந்த தாய் மண்ணே விட்டுட்டு போயிருவியா அப்படின்னு பயங்கர காரணத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த 2 டீமும் மோதுதா, அப்போ மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து ஒரு போஸ்ட் வேணும் வெளியிடுறாங்க, ஒரு ஆடு. அந்த ஆடுல நடுவுல ரோஹித் சர்மா இருக்காரு, இந்த பக்கம் பும்ரா, இந்த பக்கம் பிரேவிஸ். ஆக்சுவலா அந்த இடத்துல நிக்க வேண்டியது, நடுவுல நிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான். என்ன ஆச்சோ தெரியல, மும்பை இந்தியன்ஸ் மனசு மாறி ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் வந்து தூக்க போறாங்களா என்னன்னு தெரியல, ரோஹித் சர்மாவை சென்டர்ல நிக்க வச்சிருக்காங்க. சரி, இப்படிலாம் இருக்கும் பொழுது மும்பை இந்தியன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் இந்த 2 டீமும் போன மேட்ச் விளையாண்டாங்க. ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் விளையாடுது ஐபிஎல்ல. அந்த மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஹர்திக் பாண்டியா ஒளிக, ஹர்திக் பாண்டியா ஒளிக அப்படின்னு நிறைய பேர் கத்துறானுங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த மும்பை இந்தியன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணி தோத்துச்சுல, சாரி மும்பை இந்தியன்ஸ் வந்து குஜராத்திட்ட தோத்துச்சுல, அப்போ மும்பை இந்தியன்ஸை வாழ வைப்பாரு ஹர்திக் பாண்டியா அப்படின்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் மேட்சே தோல்வி. அதனால ஹர்திக் பாண்டியாவோட செல்வாக்கு கம்மியாயிருச்சு. அது மட்டும் இல்லைங்க, பும்ரா, ரோஹித் சர்மா, திலக் வர்மா இவங்கெல்லாம் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா நின்று பேசிட்டு இருக்கானுங்க. ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி தான் நார கிழிச்சிட்டு இருக்கானுங்க 3 பேரும். ஆனா என்ன சொன்னானுங்கன்னு தான் தெரியல. பார்க்கலாம், அடுத்து மும்பை இந்தியன்ஸோட கேப்டனா இந்த பாதி மேட்ச்லயே ரோஹித் சர்மா கொண்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, பொறுத்து தான் பார்க்கணும்.